வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். சென்னையில் 120 மின்சார பேருந்துகள் சேவை. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக சார்பில் ரூபாய் 208 கோடி மதிப்பில் 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இத்திட்டத்தின் பேருந்துகளின் மின்னேற்றம் செய்வதற்கான கட்டுமான பணிகள், பராமரிப்பு கூடம் உள்ளிட்ட வசதிகளுடன் ரூபாய் 47.50 கோடியில் மேம்படுத்தப்பட்ட வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையுடன் திறந்து வைத்தது. இதை குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதாவது சென்னை நகர கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழக சார்பில் 625 புதிய தாழ்தள் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மத்திய பணிமனை, வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூவிருந்தவல்லி, தண்டையார்பேட்டை 1 ஆகிய 5 பணிமனைகள் மூலம் மொத்த விலை ஒப்பந்த அடிப்படையில் மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிலையான நகரப்புற சேவைகள் திட்டத்தின் அடிப்படையில் உலக வங்கி, ஆசியா உள்கூட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்த வருகிறது. இதன் மதிப்பீடு ரூபாய் 697 கோடி. இதன் தொடர்ச்சியாக 5 உரிய கட்டட கூட்டமைப்பு மின்னோட்டம் செய்வதற்கான கட்டுமான மின்சார பேருந்துகளை இயக்க தேவையான பராமரிப்பு கூடம் உள்ளிட்ட அனைத்து கட்டுமான வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இதனை வியாசர்பாடி இப்பணிகள் அனைத்து மூடி வைத்தன. அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதல் முறையாக ரூபாய் 47.50 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட வியாசர்பாடி மின்சார பேருந்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மாநகர போக்குவரத்து கழக சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 207.90 கோடி மதிப்பிலான 120 புதிய தாழ்தள் மின்சார பேருந்துகளை இயக்கத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேருந்துகளை பார்வையிட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், முதல்வர்கள். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தலைமை செயலாளர்கள், போக்குவரத்து துறை செயலாளர்கள், மாநகர போக்குவரத்து கழக மேலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் முதல் முறையாக சென்னை வியாசர்பாடியில் மாநகர போக்குவரத்து கழக சார்பில் மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்யப்பட்டன. கவியரசு கண்ணதாசன் நகர், கிளாம்பாக்கம், வள்ளலார் நகர், பூவிருந்தவல்லி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இப்பேருந்துகளை இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளின் படிக்கட்டு தரையில் இருந்து 40 மில்லிமீட்டர் உயரத்தில் மிக தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள தொழில்நுட்ப வசதிகள் பேருந்தின் தரைத்தளத்தில் மேலும் 250 மில்லிமீட்டர் கீழே இறக்கலாம். இதனால் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எளிதாக ஏறி இறங்க முடியும். தவிர இருக்கை பக்கவாட்டு இடைவெளி 650 மில்லிமீட்டருக்கு பதிலாக 70 மில்லிமீட்டர் அகலம் உள்ளது. நின்று செல்லவும் பயனாளிகளுக்கு எளிதாக இருக்கும். ஒவ்வொரு பேருந்திலும் முன்புறத்தில் 2, பின்புறம் 1 கேமரா பொருத்தப்பட்டு மகளிருக்கு பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படுகிறது. தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளை குளிர்சாதன வசதி இல்லாதவை. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும் என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.